பாருங்க, ஒரு சம்பவத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். 23ஆம் வசனம். அவர் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தது, அதை குடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாய் மாறிவிட்டது. இந்த கதையை நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா? பாருங்க, ஒரு இடத்துக்கு வராங்க, தண்ணி கசப்பாக இருக்குது, குடிக்க முடியல. உடனே மோசேட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மோசே உடனே அருமையான கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறாரு. பாருங்க, வாழ்க்கை பிரச்சனைகள் வரும்பொழுது, வாழ்க்கையில் கசப்பான சூழ்நிலை வரும்போது, கணவனும் மனைவியும் சண்டை பிடிக்கிறது இல்லை, கர்த்தர்கிட்ட என்ன செய்யணும்? ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே மோசே, நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி அருமையான பேச தெரியாத ஒரு திக்குவாய் பேக்கு கிடையாது. 40 வருஷமாக எகிப்து தேசத்திலே சகல கலைகளிலும் கற்று தேர்ந்த ஒரு ராஜகுமாரன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.